இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான யூடியூபர்னு யாராவது இருக்கலாம். சில பேருக்கு ஃபேவரட்டான இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர் யாராவது இருக்கலாம். ட்விட்டர் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கணும், ஃபாலோ பண்ணலாம். இது எதுவுமே இல்லைனா ஃபேஸ்புக்கில் யாராவது போஸ்ட் போட்டால் கூட நீங்கள் வாசிக்கிற ஒருத்தங்களா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இல்லை கன்சியூம் பண்ணிருந்தீங்கனாலும், அதாவது வாசிக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் போஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கனாலும், எந்த இடத்துல இருந்தீங்கனாலும், திரைக்கு இந்த சைடு இருந்தாலும் திரைக்கு அந்த சைடு இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு முழு முயற்சியில இறங்கி இருக்காங்க. இது உங்களை என்ன அண்ட் நம்ம ரெண்டு பேரை பத்தி மட்டும் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை, அவங்க போஸ்ட் பண்ணிருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீலை, போஸ்ட் பண்ணிருக்கிற ஃபேஸ்புக் போஸ்ட்டை, யூடியூப் வீடியோவை, ட்வீட்டை எல்லாத்தையுமே பாதிக்க போகுது. அண்ட் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராட்காஸ்டிங் பில் என்னங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில்லுங்கிறது என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி உங்களோட ஃபேவரட் கிரியேட்டர்ஸ், உங்களோட ஃபேவரட் சேனல்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட போகுது, நீங்கள் எப்படி பாதிக்கப்பட போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேர்ல்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்குள்ளே சேர்க்க முடியும். எனிவே நான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 டிகேடுக்கு முன்னாடி ஒரு பில் ப்ராட்காஸ்டர்ஸ்க்குன்னு உருவாக்கப்பட்டுச்சு. அது என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்கள், ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் ப்ராட்காஸ்டிங்கில் இருக்கலாம். ப்ராட்காஸ்டிங்னா என்னன்னு ஒரு 2-3 டிகேடுக்கு முன்னாடி 90s சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி சேனல்ஸ் இருக்கும்ல, சன் டிவிக்கு, விஜய் டிவிக்கு, ராஜ் டிவி, பேர்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ்க்குன்னு ஒரு பஞ்ச் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இவங்கெல்லாம் டிவி ரன் பண்ணலாம்னு சொன்னாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு புது ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ட்விட்டர்ல ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், யூடியூப்ல ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு குறிப்பிட்ட நம்பர், அது எவ்வளவு சின்னதா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது இந்த நம்பர் என்ன. ஆனா இவ்வளவு சின்ன நம்பர் ஃபாலோவர்ஸ் இருந்தா கூட அவங்களும் ஒரு OTT பிளாட்ஃபார்ம் மாதிரி கன்சிடர் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நெட்ஃபிளிக்ஸுக்கும் அமேசான் பிரைமுக்கும் எவ்வளோ ரூல்ஸ் இருக்குமோ அந்த ரூல்ஸ் நீங்க வெறுமனே மீம் போடுற பேஜா இருந்தா கூட, நீங்க வெறுமனே ட்வீட் பண்ற பேஜா இருந்தா கூட, இல்ல ஒரு யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ற சேனலா இருந்தா கூட உங்களுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. நிறைய பேரை பதற வச்சிருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ரூல்ஸ்ல என்னென்ன இருக்குது, இது உண்மையிலே கருத்துரிமைக்கு எதிரானதா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ், பாட்காஸ்டர்ஸ், ட்விட்டர் யூசர்ஸ், ஃபேஸ்புக் யூசர்ஸ் ஹூ ஷேர் நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குட் பி கிளாசிஃபைட் அஸ் டிஜிட்டல் நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ். இதில் யார் எந்த நியூஸ், நீங்கள் மீம் ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு போஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களை நியூஸ் கண்டென்ட்னு பார்க்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, நான் நியூஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்கள் இது எதுவுமே பண்ணலாப்பா, நான் சமையல் வீடியோ போட்டுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் நியூஸ் இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் வருவீங்க. நீங்க ஜோக் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நீங்க நான் நியூஸ் இன்ஃப்ளூயன்சரா வருவீங்களா? சோ நான் நியூஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வித் சர்டன் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், அது எவ்வளவு நம்மளுக்கு இன்னும் தெரியல, பட் சர்டன் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் குட் பி ட்ரீட்டட் அஸ் OTT ப்ராட்காஸ்டர்ஸ். நீங்க ஒரு சோனி லிவ் மாதிரியோ, ஹாட் ஸ்டார் மாதிரியோ, இல்ல நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரியோ உங்களுக்கு இருக்கக்கூடிய X நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் திஸ் அப்ளைஸ் டு அக்கௌண்ட் தட் மேக் மணி த்ரூ அட்வர்டைஸ். இதுல ஒவ்வொன்று வேற வேற ரூல்ஸ்ல விழுகுது, சரியா? இது எந்த விதத்துல சம்பாதிச்சாலும், நீங்க டைரக்டா சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு சம்பாதிச்சிங்கனாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வச்சு சம்பாதிச்சிங்கனாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணி சம்பாதிச்சிங்கனாலும் சரி, எதுலையாவது நீங்க இதுல ஏர்ன் பண்றீங்க, நீங்க இந்த கேட்டகரியிலும் வரல, அந்த கேட்டகரியிலும் வரல, வெறுமனே வச்சு நான் ஏதோ ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன்ப்பான்னு சொன்னீங்கன்னா நீங்களும் இந்த சட்டத்துக்குள்ள வருவீங்க. பேசிக்கா இன்டர்நெட் யூசர்ஸ் யார் யார் ஒப்பீனியன் சொல்றாங்களோ, யார் யார் கான்டென்ட் மேக் பண்றாங்களோ எல்லாருமே விழுகிற மாதிரி தான் இது மொத்தமாவே இருக்குது. அது ஜோக்கா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாருமே இதுக்குள்ள விழுந்துருவாங்க. ஸோ நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே இதுக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் இந்தியன்ஸ், ஓகேவா? வெளிநாட்டில் இருந்தாலும் இதே கதை தான். நான் வெளிநாட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த பில் வராதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் இந்தியாவுக்குள்ள இந்த சட்டம் செல்லுபடியாகும். ஸோ இந்த ரூல் என்ன சொல்லுது அண்ட் இவங்களோட மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பல வருஷம் ஆச்சு இந்த ப்ராட்காஸ்ட் ரூல்லாம் நம்ம உருவாக்கி. இன்டர்நெட்டில் ரெகுலேஷன்ஸ் தேவையான அளவுக்கு கிடையாது. நம்ம ஒரு நியூஸ் சேனல் இவ்வளோ சட்டங்களை மீறி தான் அவங்க ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் யூடியூப்க்கு அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு ட்விட்டருக்கு அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு டிவி சேனலில், சன் டிவியில் ஒரு சீரியல்னா அதில் இதெல்லாம் காமிக்கலாம், இதெல்லாம் காமிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது.
ஆனால் நம்ம ஊரில் யூடியூப்ல வந்து ஒரு ஜோக் பண்ணி ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கா? இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க ஜோக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கா? ட்விட்டரில் பாட்டு பாடுறாங்கன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கா? ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு சன் மியூசிக்கோ இல்லை வந்து ஒரு சிரிப்பொலியோ இல்லை வந்து ஒரு ஸ்டார் விஜயோ ஆர் சன் டிவி வாட் எவர் இட் இஸ், அந்த மேஜராக வந்து KTV எல்லாருமே வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஏகப்பட்ட ப்ராட்காஸ்ட் இருக்குது. இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து அவங்களோட அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. 10 பேர் பார்த்தா கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் தராங்க, அவங்களுக்குலாம் தேவையான அளவுக்கு ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை இந்த ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் பில் வந்து 2023 ஒரு டிராஃப்ட் கொடுத்தாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி சட்டங்கள் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் ஸ்டேஜில் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நாங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம், உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத வந்து மக்கள் கிட்ட பொதுவாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி போன வருஷமே பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர ஆரம்பிச்சதுனால அதை அப்படியே ஹோல்டில் வச்சாங்க. இந்த தடவை எலெக்ஷன்ல வந்து டிஜிட்டல் மீடியா பிளேட் மேஜர் ரோல்ங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அந்த பில்லை வந்து செகண்ட் டிராஃப்ட் வந்து சில பேருக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பயங்கர பேசு பொருளாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுல இந்த இன்டர்நெட்ல இருக்கிறவங்களையும் சேர்த்து விட்டாங்கிறதா. இதுக்கு முன்னாடி இந்த ரெகுலேஷன் வந்து ப்ராட்காஸ்ட் மேஜரா ப்ராட்லைண்டா வந்து டெலிவிஷன் சேனல்ஸ்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு நீங்க யாரா இருந்தீங்களும் உங்களை சேர்த்து விட்டாங்க. நான் ஒரு ஸ்டோரி போட்டுட்டு போயிட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் சொல்லி நீங்க எஸ்கேப் ஆக முடியாது, உங்களையும் இதுக்குள்ள வந்து இழுத்து விட்டாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடியவங்களை வந்து நாங்க 3 கமிட்டி வச்சு வந்து நாங்க அவங்கள வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் பை ப்ராட்காஸ்டர்ஸ், ஓகேவா? செகண்ட் கமிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ். மூணாவது வந்து ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில், ஒரு புது மினிஸ்ட்ரியை உருவாக்கப்படும் ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுப்பாங்க. இதெல்லாம் தான் நீங்க பேசலாம், இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இப்படிலாம் தான் பேசலாம், இப்படிலாம் பேசக்கூடாது, இந்த ஜோக்லாம் தான் பண்ணலாம், இந்த ஜோக்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்க பாட்டு பாடலாம், இந்த மாதிரி பாடல்கள் பாடக்கூடாது அப்படின்னு நிறைய சட்டங்களை அவங்க உருவாக்குவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இது வந்து நார்ம்ஸ், இதுக்குள்ளதான் நீங்க செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு இப்படி வேலி போட்டுருவாங்க. அதுக்குள்ள நீங்க செயல்படுறதுக்கு தயாரா இருக்கு. இது வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இதுல நிறைய மினிஸ்ட்ரியும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க, ஓகேவா? எல்லா மினிஸ்ட்ரில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஒரு தேச பாதுகாப்பு இதுல சம்பந்தப்பட்டது இருக்கலாம், விமன் அண்ட் சில்ட்ரன் எம்பவர்மெண்ட் கமிட்டி இருப்பாங்க, அவங்க இதுக்குள்ள இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பீப் சாங் வந்து டிவில போடவே மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ அந்த பீப் சாங் வந்து நான் யூடியூப்ல போட முடியும், ஆனா இப்போ அந்த மாதிரி சாங்கும் வர முடியாத அளவுக்கு இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆயிடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்றதோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்னா கோர்ட்டுக்கு போறதெல்லாம் இல்லை, அவங்களோட லைசன்ஸே பிடிங்கிடலாம் டைரக்டா. ஸோ அது வேற நான் சொல்ல விட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் போடுறாங்கல்ல, இப்போ இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இதுக்குள்ள தான் செயல்படலாம்னு சொன்னோன்னா எந்த ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில் அவங்க கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கணும், ஓகேவா? இந்த லைசன்ஸை வாங்கிட்டு மினிஸ்ட்ரியில இருந்து லிட்டரலா ஒரு டிவி சேனல், நியூஸ் சேனல் ரன் பண்ணுமோ, ஒரு டெலிவிஷன் சேட்டலைட் சேனல் ரன் பண்ணணும்னா பெர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட. அந்த மாதிரி நீங்க ஒரு ட்வீட் பண்ணணும்னாலோ ஒரு பெரிய கவுண்ட் ஃபாலோவர்ஸ், அது எவ்வளோங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல, பட் வாட் எவர் ஒரு நம்பர், எக்ஸ் நம்பர், அது ஒரு 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, வாட் எவர் தட் நம்பர் ஆஃப் இருக்கலாம், ஏன்னா 1000 கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது, இல்லை 100 கூட இருக்கலாம், விச் எல்லாருமே வந்துடலாம். பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்மிஷன் வாங்கணும். கவர்மெண்ட்டு நம்மளோட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த லைசன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு கிரீவியன்ஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் அமைக்கணும். நம்ம நிறைய பேருக்கு வந்து மொத்த சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. நான்லாம் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் சேனலில் ஒரே ஆள் தான். நானே தான் வீடியோ ரிசர்ச் பண்ணுவேன், நானே தான் எடிட் பண்ணுவேன், நானே தான் அப்லோட் பண்ணுவேன், நானே தான் தம்ப்நெயில் செய்வேன், எல்லாமே நான் ஒரு ஆள் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது இனிமேல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில் பாஸ் ஆச்சுன்னா, இதெல்லாம் டிராஃப்டில் இருக்குது, இன்னும் பாஸ் ஆகலை. ஸோ இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு யூடியூபரும் சரி, ஒரு இன்ஃப்ளூயன்சரும் சரி, அவங்க வந்து ஒரு அட்வைஸ், ஒரு கவுன்சில் ஒருத்தங்களை வைக்கணும். அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒருத்தங்களை வைக்கணும். இவரை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க யாராவது வந்து நம்ம பேசின ஒரு கண்டென்ட் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது, அது மக்களே யாராவது ஒருத்தங்க பிரச்சனைக்குரியதாக இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பதில் சொல்லணும், ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே பதில் சொல்லணும்னு இந்த கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் வந்து அதுக்குன்னு நியமிக்கப்படணும். அவருக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இப்படி உட்கார வைக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியாவில் வந்து நிறைய இருக்குது. இந்த நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் டிஜிட்டல் அசோசியேஷன், NBDA, டிஜிபப், நியூஸ் இந்தியா ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம ஒரு மெம்பர் ஆகணும். ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் சட்டங்கள் வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட டைரக்டா வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க ஒரு யூடியூபர் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த ஸ்கேமை வந்து எவனோ ஒருத்தன் வெளியே எடுத்து போட்டுறான்.
இப்போ இந்த ஒரு யூடியூபரோ ஆர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இதை பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் எவர் த இஷ்யூஸ். ஆனால் அவங்க பாடுற பாட்டு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது, இந்த பீப் சாங் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது ஏன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, அதெல்லாம் இந்த ரூல்ஸ்குள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆகிடும். படத்தில் எப்படி சென்சார் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். அது எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மற்றபடி இந்த இன்டென்ஷனும் இல்லை. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சதுக்கப்புறம் இப்போ பேசுகிறப்போ ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சுன்னா உள்ளே வந்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள வச்சதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ரெகுலேட்டரி கமிட்டி வந்து ஒரு கண்டென்ட் வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டைம் பார்க்கணும். அவங்கள நம்மள ஒரு கமிட்டி நியமிச்சு வைக்கணும் நம்ம டீமுக்குள்ள. அதுக்கடுத்து அது வந்து நம்ம ஆர்கனைசேஷனல் பாடி ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம அட்ரஸ் பண்ணலன்னா அது அந்த ஆர்கனைசேஷனல் பாடி நம்ம ஒரு இடத்துல மெம்பராக இருக்கணும்னு சொன்னீங்களா அங்கே போய் அட்ரஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் இது பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராட்காஸ்ட் அட்வைசரி கவுன்சில் டேரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் இருக்குது, லைசன்ஸை பிடிங்கிட்டு நீங்கள் கண்டென்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கி ஜெயிலில் போடலாம், ஃபைனாக போடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட்டே போட முடியாத மாதிரி பண்ணலாம். ஸோ இவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ யூடியூபுக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணுறவங்களுக்கு, இன்ஸ்டாகிராமில் மீம் போடுறவங்களுக்கு தேவையா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் நிறைய ஓடிடியை விட அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். இன்ஃபேக்ட் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பெரிய சேனல்ஸ்னால மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா முடியும். எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒருத்தங்களை வந்து இப்படி ஒருத்தங்களை உட்கார வைக்கணும்னா என்னால் முடியும். பட் இது பெரிய சேனல்ஸ், பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வளரணும்னு நினைக்கிறவங்க, குட்டி குட்டியாக பாட்காஸ்ட் நடத்துறவங்க, குட்டி குட்டியாக மீம்ஸ் மேக் பண்ணிருக்கிற பேஜ், குட்டி குட்டியாக வந்து ட்வீட் பண்ணிருக்கிறவங்க, ட்விட்டர் மூலமா நியூஸை சொல்கிற பேஜஸ், இல்லை ஒரு கண்டென்ட் ஒப்பீனியன்ஸ் பேசுகிறவங்க, கருத்து சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்க முடியுமா? ஸோ இது வந்து எந்த விதத்தில் அவங்களுக்குலாம் ஃபேராக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குது. ரெண்டாவது, ஒருவேளை இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, இப்போ நம்மளுக்கு சும்மாவே தெரியும், எந்த ஊரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து நியூஸ் சேனல்ஸ் பேசாது. அது நீங்கள் எந்த ஸ்டேட்னாலும் எடுத்துக்கோங்க, எந்த கவர்மெண்ட்னாலும் எடுத்துக்கோங்க, அப்படி பேச மாட்டாங்க. பேசினா வந்து சேனலை வந்து நான் பின்னாடி தள்ளி வச்சிருவேன், நான் வந்து உனக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன், உனக்கு பேசிக்காக ரன் ஆகிறதுக்கு உனக்கு நான் பிரச்சனை கொடுப்பேன். ஏதாவது எங்கே பிரச்சனை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸில் ஏதாவது கை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு டிஜிட்டலுக்கு எல்லாரும் மக்கள் நம்பி போயிட்டு இருக்காங்க. மக்களே சூஸ் பண்ணுறாங்க, இவன் சொல்கிறத நம்பலாம், இவன் சொல்கிறத நம்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு டெமோக்ரஸி இங்கே உருவாகிட்டு இருக்குது. டிவியில் இல்லாத ஒரு டெமோக்ரஸி இன்னைக்கு இன்டர்நெட்டில் இருக்குது. அப்போ இங்கேயும் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் ஒரு தப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா யார் அதை தைரியமாக பேசுவாங்க? மக்கள்கிட்ட வந்து ஒப்பீனியனை எவன் நேர்மையாக சொல்ல முடியும்? மக்கள் அதை சூஸ் பண்ணட்டும், ஏன் இந்த ரெகுலேஷன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து ஸ்ட்ராங்காக கேட்கப்பட்டு இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்தால் அப்போ எல்லாருமே வந்து துபாயில் போய் உட்காந்துக்கிட்டு, மலேசியாவில் போய் உட்காந்துக்கிட்டு, சிங்கப்பூரில் உட்காந்துக்கிட்டு பேசலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்தியாவில் இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா சேனல்ஸுக்குமே வந்து இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். வெள்ளக்கார சேனல்ஸுக்கும் இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பயங்கர டிஸ்கஷனாக மாறிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து கரெக்டான விஷயம், இதனால வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கடைபிடிக்கப்படும். யூடியூப் இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கப்போ எல்லாருக்குமே தெரியும், எந்த சேனல் மாற்றினாலும் நம்ம ரொம்ப பயப்படுற மாதிரியோ இல்லை நம்மளை ரொம்ப வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியோ நம்மளை வந்து குழப்பி விடுற மாதிரியோ எந்த கண்டென்ட்டும் வராதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால தான் ஜேர்னலிசம் அங்கே அப்படி இருக்குது. இன்டர்நெட்டுக்கும் இது வர்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இருந்துக்கிட்டு ஏங்க இது எல்லாமே பண்ணுறது ஒவ்வொருத்தங்களோட குரலை வந்து நசுக்கிறதுக்கு தான். நிறைய பேர் ஒப்பீனியன்கிற பேரில் மிகப்பெரிய சேஞ்சஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்க எல்லாத்தையும் அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வரது தான் இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒப்பீனியனும் இருக்குது. நீங்கள் இதில் எந்த ஒப்பீனியன் சொல்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும், என்னென்ன நடந்துட்டு இருக்குது யூடியூப்பில் அப்படின்னு ஒரு உலகத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பில் இப்போது அகெயின் ஒரு டிராஃப்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும், பாஸ் ஆகணும், அதெல்லாம் நடக்கணும். இந்த பில்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. சப்போர்ட் பண்ணலைன்னா நோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை பேர் என்ன ஒப்பீனியனோட இருக்கீங்கிறத எஸ் நோ அப்படிங்கிற 2 வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers and G's. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு யார் வந்து இன்றைக்கி கிரியேட்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அனுப்பிச்சி விடுங்க, ஃபன்னாக இருக்கும். பாய்.